அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இந்த வெயில் காலங்களுக்கு ஏற்ற ஒரு தயிர் சாதம் தான். அதுவும் கல்யாண வீடுகளில் கிடைக்கிற மாதிரி நல்லா க்ரீமியான தயிர் சாதத்துக்கூட இஞ்சி ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இஞ்சி ஊறுகாய்க்கு இஞ்சியை தோல்லாம் நல்லா நீக்கிட்டு கழுவி சுத்தப்படுத்திட்டு துண்டு வச்சு நல்லா தொடச்சி ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. தொடச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை மிக்சர் ஜாரில் பல்ஸ் மோடில் இந்த மாதிரி துருவுனா எப்படி வருமோ அந்த மாதிரி நல்லா கோர்ஸாக, ரொம்பவும் நைஸாக பேஸ்ட்டாக அரைக்காமல் கோர்ஸாக 1-2 அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்தி கடுகு எல்லாம் நல்லா ஃபுல்லாக பொரிஞ்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம பல்ஸ் பண்ணி வச்சுருக்க இஞ்சியை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1-2 அரைச்சி போட்டிருக்கேன். நீங்கள் இப்படி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இஞ்சியை பீசஸாக கட் பண்ணாமல் ஃபுல்லாக நீங்கள் துருவி எடுத்துக்கலாம். கேரட் துருவுறதுல துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்றா கலந்து வந்ததுக்கப்புறம் இந்த எண்ணெயிலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க எண்ணெயில். அதுக்கப்புறமா இஞ்சி கூட கலந்துக்கிட்டிங்கன்னா ஈவனாக பெருங்காயம் எல்லா பக்கமும் கலந்து வரும். அந்த பச்சை வாசமும் எண்ணெயில் போடும்போது சீக்கிரம் குறைஞ்சிரும். இதே மாதிரி எல்லா பக்கமும் கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு காரம், நான் இன்றைக்கி 3 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூளும் சேர்த்தி இது கூட நல்லா கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது கீழே பிடிச்சிக்கிட்டே இருக்கும், அதனால் பார்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃபுல்லாக இது செஞ்சு எடுத்துக்கலாம். திக்காக கரைச்சி வச்சுருக்க புளி கரைசல் ஒரு 1/2 கப் போல் சேர்த்திக்கலாம். இஞ்சியில் லேசாக தான் புளிப்புத்தன்மை இருக்கும், அதனால் புளி தண்ணி ஆட் பண்ணி தான் நம்ம இதை வேக வைக்கணும். இந்த புளி தண்ணியிலேயே ஃபுல்லாக வெந்து வரணும். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு நல்லா திக்காக கரைச்சிக்கிட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரி புளியில் நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி விட்டு வந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். உப்பும் காரமும் புளியும் எப்போவுமே ஊறுகாய்க்கு அதிகமாக இருக்கணும். நான் ஒவ்வொரு ஊறுகாய் ரெசிபிலையும் உங்களுக்கு இது சொல்கிறது தாங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் போல் வெந்தயம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதை பவுட்ரு பண்ணி 1/2 டீஸ்பூன் போல் வெந்தய பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி கசந்த மாதிரி வந்துடும். அதனால் 1/2 டீஸ்பூன் வெந்தய பவுட்ரு ஆட் பண்ணால் போதும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போவே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. வெந்தய பொடி நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி துருவின வெல்லம் சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட் பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வெல்லம் ஆட் பண்ணாமல் கூட விட்டுறலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்திட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா சுருளை வதக்கி எடுத்தோம்னா நம்மளோட இஞ்சி ஊறுகாய் ரெடி. இது ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே, கல்யாண வீடுகளில் கிடைக்கிற மாதிரியே அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு இந்த ஊறுகாய் இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்து தயிர் சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தாளித்து எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் போல் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா பருப்பெல்லாம் செவந்து வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. பருப்பு செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இது கூடவே 1 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துனிங்கன்னா வாசம் அருமையாக இருக்குங்க தயிர் சாதத்துக்கு. சீரகமும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 4 வத்தலும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் தாளித்து விட்டு 4 பச்சை மிளகாயை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அதே போல் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இது வதங்கி வந்ததுக்கப்புறமா நீங்கள் இது கூட இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இஞ்சியை துருவி எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் போல் துருவிக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து நல்லா துருவி சேர்த்திக்கோங்க. நம்ம பீசஸாக கட் பண்ணி போடும்போது வாய்க்கு வரும். இந்த மாதிரி துருவி சேர்த்துட்டிங்கன்னா இஞ்சி நல்லா கரைஞ்சி வந்துடும். இதை ஆற வச்சுக்கலாம். நல்லா சாதத்து கூட கலக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஆறி வரட்டும். இப்போ சாதம் குக்கர் மூடி திறந்தோடனே இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. சூடாக இருக்கும்போது நீங்கள் மசிச்சிங்கன்னா தான் நல்லா மசிஞ்சு வரும். இந்த மாதிரி நல்லா குலைவாக மசிச்சு விட்டுட்டு
இதுக்கு சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பாலும் தயிரும் அதிகமாக ஆட் பண்ணும்போது உப்பு வந்து மட்டுப்பட்டுரும். இல்லைன்னா நீங்கள் கடைசியாக டேஸ்ட் பண்ணிவிட்டு கூட உப்பு மறுபடியும் பத்தாததுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா இது கூட நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து நான் இன்றைக்கி 1 அலாக்கு அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். 1 அலாக்கு அரிசிக்கு 1 லிட்டர் அளவுக்கு பால் பிடிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. மொத்த பாலையும் நீங்கள் ஒன்றா விட்டு கலக்கும்போது கட்டி கட்டியாக ஆகிடும் சாதம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் நல்லா மசிச்சு விட்டு கலந்துக்கிட்டிங்கன்னா சாதம் வந்து குழஞ்சி நல்லா கட்டி இல்லாமல் குழஞ்சி வரும். இதே மாதிரி மீதம் இருக்க பால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இந்த சாதம் சூடாக இருக்கும். பாலும் நமக்கு சூடாக இருந்தால் நல்லா குழஞ்சி வரும். அதனால் சூடாக இருக்க பால் விட்டு நல்லா குலைவாக கலந்து எடுத்து வச்சுட்டு இந்த சாதத்தை கம்ப்ளீட்டாக நீங்கள் ஆற வச்சிடணும். சுத்தமாக சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம மறுபடியும் தயிர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ கடைசி பேட்ச் வந்து பால் விட்டாச்சு. இதை கலந்தோம்னா நமக்கு சாதம் வந்து நல்லா குழஞ்சி பாலும் சாதமும் ஒன்றா கலந்து வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா ஒன்றா கலந்து வந்துருச்சு எல்லாமே. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வறுத்து வச்சுருக்கிறதெல்லாம் வதக்கி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் எல்லாம் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ஆறிடுச்சு. இப்போ சாதம் சூடாக இருக்குது. இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் தாளிப்பு கொஞ்சம் எப்போவுமே அதிகமாக போட்டுக்கிட்டிங்கன்னா சாப்பாடில் நல்லா பருப்பெல்லாம் நிறையா இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எவ்வளோ சேர்த்துனாலும் நமக்கு சாதத்தோடு கலந்து வரும்போது பார்த்தா கம்மியாக தான் இருக்கும். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக நறுக்கின கொத்தமல்லி தலையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு இதை வந்து ஆற வச்சுக்கோங்க. இந்த சாதம் சூடு சுத்தமாக ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இதில் தயிர் சேர்த்த போகிறோம். நான் இன்றைக்கி சொன்னது 1 அளவுக்கு அரிசிக்கு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன்னு சொன்னேன். அதில் பாதி அளவு நமக்கு தயிர் வேணும். 1/2 லிட்டர் அளவுக்கு நமக்கு தயிர் வேணும். நல்லா கெட்டியான தயிர் விட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. தயிர் கலந்து நீங்கள் எடுக்கும்போது கன்சிஸ்டன்சி பார்த்தா நல்லா க்ரீமியாக இருக்கும். நம்ம கல்யாண வீடுகள் எல்லாம் பார்த்தா சாப்பாடே வந்து தெரியாது. நல்லா குலைவாக தாளிப்பும் தயிரும் மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி தான் இந்த சாப்பாடும் இருக்குங்க. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் முதல்லே கூட பால் ஆட் பண்ணிவிட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீமியான இந்த தயிர் சாதம் கல்யாண வீடுகளில் கிடைக்கிற மாதிரி ஈஸியாக நம்ம வீட்லேயே செய்யலாம். நம்ம இன்றைக்கி ஓரளவுக்கு அரிசி எடுத்தோம். கிட்டத்தட்ட 6லேருந்து 8 பேர் அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு கடைசியில் ரைஸ் குவான்டிட்டி வந்து நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா க்ரீமியாக ரிச்சாக இருக்கும் இந்த தயிர் சாதம். புளிக்கவும் புளிக்காது. ஏன்னா நம்ம பால் அதிகமாகவும் தயிர் கம்மியாகவும் சேர்த்திருக்கிறதுனால புளிப்பே இருக்காது. கூட நம்ம செஞ்ச இஞ்சி ஊறுகாய் வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.